நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு காஸ்டியூம்லாம் எனக்கு தெரிஞ்சு காஸ்டியூமர் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்து கொடுத்துருக்காருன்னா ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நமக்கு இல்லையா? அதுவும் இங்க பாருங்க மீச தனியா ஆடுறது. 10 மணிக்கு மேல அவனே ஆடுவான், இன்னைக்கு மீசியும் சேர்ந்து ஆடுது. எப்படி இன்னைக்கு காஸ்டியூம் ரூம்ல அந்த பையெல்லாம் கடந்தது உள்ள விழுந்து எழுந்திருச்சா இப்படி செட் ஆயிடும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத காஸ்டியூம், அதனால எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப கிளிப்பிங் ரெடியா பாக்குறதுக்கு? பார்க்கலாமே. ஓகே, உங்களுக்கான கிளிப்பிங் அதோ. என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடி தொலையும் மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ள மாறி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன் கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே. சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய். இம்சை அரசன். ஓகே, அதை வச்சு தான் ரெடி பண்ண போறீங்க. ரெடியா வந்துட்டாரு. ஓகே, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். மன்னா, மாமா மன்னா, உன் பர்ஃபார்மன்ஸில் குடுத்து விடாதே கோமா. கோமா. ராஜாதி ராஜா, ராஜா சின்ன ரோஜா, போக்கிரி ராஜா, தடிமாட்டு ராஜா, பரார் பரார் பரார். நிறுத்தണം. அமைச்சரே, கவனித்தீரா? கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் மன்னா. அங்கே அந்த பொண்ணை பார்க்கிறேன். இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீ எதை தான் முழுதாக கவனித்தீர்? எங்கடா பாக்க விடுற, அதுக்குள்ள கூப்பிட்டியடா. அங்கே என்ன மீண்டும் பாரு. இல்லை மன்னா. ஒரு முறை துதியை சொல்லும். மன்னா, நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. என்ன மன்னா, ராஜாதி ராஜா, ராஜ போக்கிரி மன்னா, சந்திரமுகிய விரட்டி எடுத்த வேட்டைய ராஜா, பரார் 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 மன்னா. எப்போதாவது கவனித்தீரா? கவனிச்ச மன்னா. இடையில சந்திரமுகின்ற ஒரு பெண் வந்துட்டு போனா அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீ அதிலே இரும். இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. என்னிடம் சம்பளம் வாங்கிவிட்டு துதி பாடுவதோ சூப்பர் ஸ்டாருக்கு. யார் அங்கே? யார் அங்கே? யாரா அங்கே? யாருமே இல்லை மன்னா. மடையா, அதுதான் நீ இருக்கிறாய். வாங்கே. சூப்பர் ஸ்டாருக்கு துதி பாடியவனை ரூமில் அடைத்து 4 பவர் ஸ்டார் படம் போட்டு காணுங்க. நான்கா வேண்டாம், செத்து விடுவான். இவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நம்ம தான் படியாக்க வேண்டும். 2 படம் மட்டும் போதும். அமைச்சரே, உடனடியாக அரசவையை கூட்ட சொல்லுங்க. முடியாது மன்னா. ஏன் முடியாது? வேலைக்காரி வேலை இன்றைக்கு வேலைக்கு வரவில்லை. அரசவையை கூட்ட சொன்னால் அரமனையை கூட்டியதை பற்றி பேசிக் கொண்டிருக்காய். ஆமாம், ஏன் வேலைக்காரி வேலாயுதம் வரவில்லை? வேலைக்காரி வேலாயி 3 மாதம். என்னது 3 மாதமா? அவள் வேலைக்கு சேர்ந்து 2 மாதம் கூட ஆகவில்லையே. ஏய், வாயக்குலகாரா, வேலைக்காரி வேலாய்க்கு 3 மாதம் சம்பள பாக்கின்னு சொன்னேன். அப்பாடி, நான் தப்பித்துக் கொண்டேன். புரியவில்லையே. இதெல்லாம் ராஜ ரகசியம், நீர் கேட்க கூடாது. அனைவரையும் அரசவைக்கு வர சொல்லும். உத்தரவு மன்னா. அனைவரும். மன்னா, நான் தான் உட்கார்ந்து விட்டேனே, மறுபடியும் ஏன் சிட் என்று சொல்கிறீர்கள்? நான் உட்காரவில்லையடா. உட்காருங்கள் மன்னா. ஆமாம் அமைச்சரே, அரசவையில் யாரும் காணவில்லையே. மன்னா, இன்று ஏதோ ஐபிஎல் மேட்சாம், அதான் எல்லாரும் லீவ் போட்டு போய்விட்டார்கள். என்ன அநியாயம்? ஐபிஎல்லே அநியாயம் தானே மன்னா. அதை சொல்லவில்லை அமைச்சரே. என்னிடம் சொல்லியிருந்தால் நானும் லீவு போட்டிருப்பேன் அல்லவா? நீ வர்றது லீவ் போறது 2 ஒண்ணு தானே மன்னா. இல்லை மன்னா, நீங்க லீவ்லும் வேலை பாப்பீங்கன்னு சொன்னேன். சரியாக சொன்னாய். ஏய் மன்னா, நீ எல்லாம் 23ஆம் புலிகேசியாடா, வெந்தும் வேகாத புழுங்கல் அரிசி மாதிரி இருக்கியடா. என்ன சொன்னாய்? இல்லை மன்னா, புலிகேசி வாழ்க என்று சொன்னேன். அது சரியாக சொன்னாய். ஏய் மன்னா, ஒரே ஒரு விண்ணப்பம்டா. 10 வருஷமா அமைச்சரா இருக்கேன், எனக்கே மஞ்சா கலர் துணி தான் கொடுத்துருக்கிற. வெளியில நிக்கிற காவலாளிக்கு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு துணி கொடுத்துருக்கிய, கொஞ்சம் யூனிஃபார்மை மாத்த சொல்ல வேண்டியதானடா. நான் என்ன பள்ளிக்கூடமா நடத்தி கொண்டிருக்கிறேன்? ஓகே பண்ணா. ஆம், நீங்கள் வர சொன்னதாக கொண்டித்தோப்பு சுண்டக்கஞ்சி புலவர் வந்திருக்கிறார். என்னது கொண்டித்தோப்பு சுண்டகஞ்சி புலவரா? கொண்டித்தோப்பு சுண்டக்கஞ்சி புலவரா? அவன் வந்தால் கவிதை மலை அல்லவா பொழியும். வாய மூடும். வர சொல்லும். உத்தரவு மன்னா. போடா. நன்றாக வீசம்மா. ரொம்ப வீசாதமா, அவன் மீச பறந்துற போதே. அண்ணன் வீசுறேன். கொண்டித்தோப்பு சுண்டகஞ்சி புலவரே. மன்னா, என்னை எதற்காக அழைத்தீர்கள்?
மல்லிகை கடைக்கு சென்று 2 கிலோ புண்ணாக்கு வாங்கி வா மாடையா எதுக்காக அழைப்போம் புலவர மரியாதையா பேசுறா. நீ வாயை மூடும் என் உன் எருமை மரியாதை கெட்டுவிடும் என் எருமை என் அருமை 23ஆம் புலிகேசியே. இவன் என்ன என் முன்னாலே மரியாதை இல்லாம கூறுகிறான்? நீ இருக்கும் போது தாண்டா உன் பேரை சொல்லி கூப்பிடுவான். நீ இல்லன்னா வண்டையா கூப்பிடுவான். என் அருமை 23ஆம் புலிகேசியே, நீர் வாழ்க, உன் குலம் வாழ்க. இவன் என்ன நீர் வாழ்க குளம் வாழ்க குட்டை வாழ்கிறான் என்ற தவிர என்னை வாழ்த்தி பாட வந்த மாதிரி தெரியவில்லையே. ஒருவேளை நீர்வளத்துறை அமைச்சர் சிபாரிசுல வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? மன்னா, உங்களை வாழ்த்தி நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். பாடும், பாடி தொலையும். மன்னா, நீ ஓங்கி அடித்தால் 1.5 டன் வெயிட், உன்னை விட சூர்யா ஹைட், இரவில் நீ எப்போதும் டைட்டு, நீ விரலாட்டுபவன் அல்ல விரலை விட்டு ஆட்டுபவன், ஒரு முறை முடிவு செய்தால் உன் பேச்சை நீயே கேட்க மாட்டாய், எத்தனை முறை முடிவு செய்தாலும் உன் பேச்சை யாருமே கேட்க மாட்டார்கள், நீ சொல்லி அடிப்பதில் கில்லி, சொல்லாமல் அடிப்பதில் 100 மில்லி, நீ சிங்கிளாய் வரும் சிங்கம், கூட்டமாய் வரும் பன்றி அல்ல, மச்சான் பேரு மதுரை, நின்னு பாரு எதிர, 2 காலும் உதற ஓடி போகும் குதிரை, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கிறுக்கண்ணி, ஜும்பரபர ஜும்பட்டே ஜூலா ஆலல கண்டா கம்பா கங்கல கண்டா, ஓம் சாந்தி சாந்தி ஓம். நிறுத்தரா கொண்டு தோப்பு சுண்ட கஞ்சி புலவா. ஏய் சுள்ள கஞ்சி புலவா, எதுக்கு மண்ணை திட்டின? மன்னரை திட்டினேனா? இது அபாண்டமான குற்றச்சாட்டு. அவரை வாழ்த்தி அல்லவா பாடினேன். என்னை விட சூர்யா ஹைட் என்று கூறினாயே. உன்னை விட இவ்வுலகில் சூரியன் மட்டும்தான் ஹைட் என்றுதான் நான் சொல்ல வந்தேன் மன்னா. ஏய் இரவுல டைட்டுனியடா. இரவு பகல் பாராமல் மன்னர் பணி செய்வதால் இரவிலும் அவர் ஷெட்யூல் டைட் என்பதை தான் நான் சொன்னேன் மன்னா. என்ன பண்ணா எதை சொன்னாலும் போட்டுறானே. இப்ப பார் நான் பிடிக்க என் 2 காலும் குதிரை என்று என் பேஸ்மட்டத்தை சுட்டி காட்டுகிறாயா வீக் என்று? அப்படி அல்ல மன்னா, நீங்கள் கால்களை உதறினாலே குதிரைகள் பிடரி அடித்து ஓடும். உங்கள் வீரத்தை பாடினேன். ஏய் மன்னரை பார்த்து விரலாட்டுபவன் அல்லன்னு சொன்னீங்க, அவர் என்ன சாகரே விரல விட்டு ஓடுறவரா? இல்லை மன்னா, எதிரிகளின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுபவர் என்பதை தான் நான் சொன்னேன் மன்னா. மன்னா அது மட்டும் இல்ல, உங்களை கடவுள் பாதி மிருகம் பாதின்னா உங்களை காண்டா மிருகன்றான். இல்லை மன்னா, தீயவர்களுக்கு நீங்கள் மிருகம், நல்லவர்களுக்கு நீங்கள் கடவுள், அதைத்தான் நான் சொன்னேன். ஓம் சாந்தி என்றானே, அதற்கு பதில் சொல்லவில்லையே இவன். ஓம் சாந்தி என்று மன்னருடைய சின்ன வீட்டு பெயர் உனக்கு எப்படிடா தெரியும்? ஏய், அப்படியா மன்னா? ஏய், அது எனக்கு தெரியாது மன்னா. நான் சொல்ல வந்தது, உங்களால் உலகத்தில் அமைதி உண்டாகட்டும், ஓம் சாந்தி என்று சொன்னேன் மன்னா. புலவரே, நீ எது சொன்னாலும் என் மனம் ஏற்கவில்லை. என் மனம் சாந்திக்காக சாந்தியை வர சொல்லட்டுமா மன்னா? ஏய், ஒரு நல்ல பாடலை பாடி இங்கிருந்து தப்பித்து சென்று விடு. நல்ல பாடலாம் மன்னா, இதோ டவுன்லோட் செய்து விடுகிறேன், பாடி விடுகிறேன் மன்னா. ஏய் பாடுறா, சீக்கிரம் தூக்கம் வருதுடா. ராஜா ராஜாதி ராஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. என்னது பூஜாவா? இல்லை மன்னா, ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிகள் யாரும் இல்லை. மன்னா அவனுக்கு மந்திரி கேக்குறான். மந்திரி அவனும்? மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ. இப்போது உனக்கு காப்பு போடுகிறானா? ஐயோ மன்னா, ஐயோ என்னை விட்டு விடுங்கள் மன்னா. யார் அங்கே? யாரடா அங்கே? இவனை இழுத்து செல்லுங்கள். ஏன் மன்னா, உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டீர்களா? நான் ஒரு தடவை செய்தால் என் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று நீ தானடா பாடினாய். ஆமாம், இது என்ன கையிலை? இது டேப்லெட் மன்னா. மாத்திரையா? அப்படியே வாய் முழுக்குவாய். அண்ணா தண்ணியில ஊற வைத்து முழுக்க வேண்டாமா? அது டேப்யா? அதில் பலான விஷயங்களை டவுன்லோட் செய்து பார்க்கலாம். இரவில் நமக்கு பயன்படும். என்னது மன்னா உங்களுக்கு பயன்படும் மன்னா. சரியாக சொன்னாய். இவனை இழுத்து செல்லுங்கள். மன்னா, உன் ஆணவம் வழியட்டும், உன் ஆட்சி கழுவதை நான் 2 கண்களால் பார்ப்பேன். நிறுத்தடா. தேங்க்ஸ். இவனை கொண்டு போய் சிறையில் தலைகளாக தொங்க விடுங்கள். என் ஆட்சியை இவன் கவிழ்ந்தே கவனிக்கட்டும். மன்னா, இது அநியாயம். இழுத்து செல்லுங்கள். வேக வைக்காத புழுங்கல் அரிசி மாதிரி இருக்கிறான் இவனெல்லாம். புலிகேசி இல்லை மன்னா, புலிகேசி மன்னா வாழ்க என்று சொன்னேன். ஓகே, சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. முதலில் உங்களுக்கு மேக்கப் போட்டவருக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்க வேண்டுமான்னா அடையாளமே தெரியாதது போல் போட்டிருக்கின்றார் அனைவருக்கும். ஆனா எப்படி இந்த ஜுவல்ஸ்லாம் எப்படி எவ்வளவு நேரமா போட்டீங்க? உள்ள வர்றதுக்கு முன்னாடி அப்படியே கெட்ட போட போகும்போது அப்படியே கொண்டு போயிடுறதா? இல்ல கொடுத்துட்டு தான் போகணும். கொடுத்து தான் போகணும். ஓகே, உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அக்கா சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா இந்த கெட்டப்ஸ் எனக்கு அடையாளமே தெரியல. நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன், இது இவங்க யாருன்னு. அவ்வளோ நேரம், ஏன்னா அவ்வளோ மேக்கப்பும் அந்த ட்ரெஸ்ஸிங்ஸு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில்
தமிழ் பேசும்போது செந்தமிழ்ன்றது எல்லாருக்குமே வந்து சாதாரணமாக என்ன வேணால் பேசிடலாம். ஆனால் அந்த செந்தமிழில் வந்து ஒரு டைலாக் பேசிட்டு நான் ஸ்டாப்பாக வந்து பிரேக் இல்லாமல் பேசுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இப்போத்த ஒரு சீசனுக்கு. பட் அந்த ஒரு முயற்சி அவங்க நல்லா எடுத்திருக்காங்க. ஓவரால் நல்லா இருந்துச்சு. புலவர் வந்து நல்லா இருந்துச்சு. நடுவுல இஸ்கு இஸ்குன்னாரு. அது அந்த இஸ்கு என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்வைப் பண்றது. ஆறாவது போட்டிருக்காரு அவர். நல்லா பண்ணினாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மன்னரை ரொம்ப மரியாதையா கூப்பிட்டுருப்பாரு, பார்த்துருப்பீங்களே. நல்லா இருந்துச்சு. சார் சொல்லுங்க. லிவிங்ஸ்டன் சார். மேடம் சொன்ன மாதிரி வெரி குட் காஸ்டியூம்ஸ். இதுக்காக எடுத்துருக்க சிரத்தை வந்து இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த காஸ்டியூம்ஸு எல்லாமே நல்லா பண்ணாங்க. வெரி நைஸ். அடையாளமே தெரியல எந்த டீம்னு சொன்ன மேடம் சொன்ன எந்த டீம்னே தெரியல. இது ஆக்சுவலாக ஜில் ஜான் ஜாக். நண்பன் டீம்ல அப்படி சொல்லக்கூடாதுல்ல. எப்படி சொல்லணும்? ஜில் ஜான் ஜாக். ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க.